ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபேவரட்டான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் காமிக்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கொடுத்துருந்தோம். இது வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு ஹிட்டான டிஷ் ஆகிடுச்சு சந்தியாஸ் கிச்சனில். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 kg பொட்டேட்டோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இது மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி தண்ணியில் வந்து வேக போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வெந்துடக்கூடாது. இது வந்து எந்த அளவுக்கு வேகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கையை வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக உடையணும். ஸோ அந்த அளவுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆரிகனோ போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர். இது எல்லாமே எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மசாலா வந்து நல்லா தெரியணும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு போட்டால் போதும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே வேக வைக்கும் போதும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கோகோனட் ஆயில் இல்லை கிரவுண்ட்நட் ஆயில் எது இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேரினேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆயிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 1/2 hour கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/2 hour என்னால் வெயிட் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு 15 minutes நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் ஓகே தான். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சுடுங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து திரும்பி ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஃபுட்டு சாப்பிடும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாஸ்தாலாம் சாப்பிடும்போது இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அட்டகாசமாக இருக்குது இது கூட சைடில் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். நம்ம வந்து வெளியில் போய்ட்டு பிஸா ஷாப்பில் தான் கிடைக்கும், அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கிடையாது. வீட்லேயே சூப்பரான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் நம்மளால் ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து ஆயில் வச்சுக்கோங்க. அந்த ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஸோ வந்து லைட்டாக கொஞ்சம் சூடு கம்மியாக கூட இருக்கக்கூடாது, நல்ல சூடு இருக்கணும். அந்த சூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எடுத்து போடுங்க. இது வந்து நீங்கள் ஒரு கை ஃபுல்லாக அள்ளி போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம ஆயில் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கிறதால அது எதுவுமே ஒட்டாது. அப்படியே போட்டு இது நல்லா வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுமொறுனும் ஆகிடக்கூடாது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதை கிறிஸ்பியாக இல்லாத அளவும் ஆகிடக்கூடாது. இது ரெண்டுத்துக்கு இடையில வந்து இதை நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுத்துனா பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் நம்மளுக்கு இட்ஸ் லைக் பேக் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அது பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். அந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது அப்படியே லைட்டாக வந்து பல்ஜாய் அழகாக நம்ம பூரி மாதிரி பல்ஜாய் வரும் நிறைய பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது நல்லா ஆயிலை வடித்து எடுத்துருங்க. எடுத்துக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று எனக்கு வந்து இன்னும் ரிச்சாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் சாப்பிட்டாவே அது வந்து நம்ம பறிச்சு எடுக்க வந்து பிளேட் காலியாகிட்டே இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் ரிச்சாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இதை வெளியில் எடுத்துகிட்டு இது கூட வந்து பாரு இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டுருங்க, லைட்டாக கொஞ்சம் ஆரிகனோ போட்டுக்கோங்க, லைட்டாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு திரும்பி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை சர்வ் பண்ணுறீங்க. சூடாக ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா வித் சாஸ் இல்லை எதுவாக கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுட்டுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களா சைட் டிஷ் அதை வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.